அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய புரிதலின் திறன் எல்லா தன்மைகளிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றையும் தன்னுடைய மனதின் துணையால் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த பிரபஞ்சத்தில் சில விஷயங்கள் புரிந்து கொள்ளுறது மாதிரி இருக்கும், சில விஷயங்கள் புரியாதது மாதிரி இருக்கும். சில விஷயங்களை புரியாமல் அவன் அதை புரிஞ்சுக்கிடல அப்படின்னு சொல்லி அதை உண்மையிலும் மறுக்கவும் முடியாது. ஏன்னா அதை அனுபவிக்க தான் முடியும், புரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாக கூட இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள்லையுமே நம்ம நிறைய நம்முடைய லைஃப்பில் இந்த வார்த்தைகளுக்கு என்ன பொருள்னே தெரியாமல் இருக்கும். தேவை, ஆசை, பேராசை, பற்று போன்ற அந்த 4 விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிப்படை தேவைகள் எல்லோருக்குமே கண்டிப்பாக கிடைக்கணும். உணவு, உடை, உறையுள். நல்ல ஒரு உணவுக்கான உத்தரவாதம் கிடைக்கணும், நல்ல உடை கிடைக்கணும், அவன் தட்பவெட்ப சூழ்நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு வீடு வேணும். ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு அந்த பால் உணர்வை சமநிலைப்படுத்தி கொள்ள ஒரு துணை வேணும். இந்த 4ம் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவைகள். இதுலேருந்து நம்ம தப்பிச்சு போக முடியாது. இந்த அடிப்படை தேவைக்கு தான் மனிதர்கள் எல்லோருமே முயற்சி செய்கிறார்கள். இந்த அடிப்படை தேவையை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலைகளையும் அரசு எல்லாத்துக்கும் அளிக்கணும். இந்த எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு பரஸ்பரமாக வரணும். கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, 10 கோடி 15 கோடின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறாங்க. அப்போ இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 லட்சம் பேர் மிகப்பெரிய பணக்காரனாகவும் அவன்கிட்ட அவ்வளோ வசதிகளும் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள், அவங்களுக்கு அடிப்படை வாழ்வாதாரமே கிடைக்காத நிலை இருக்கிறது. இந்த முரண்பாடை நாம் தவிர்க்க வேண்டும், தவிர்க்க முடியும், திட்டமிட்டால் முடியும். அப்போ இந்த மாதிரியான பொருளாதார சமநிலையை உருவாக்கி கொடுத்தால்தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் லிக்விட் மணி இவ்வளோதான் வச்சுருக்கலாம், இவ்வளோதான் அசட் வச்சுருக்கலாம், அதற்கு மேலே சம்பாதிக்கிறது இவ்வளோவான செலவழித்து அவன் டூரு உலகத்தை சுற்றி பார்க்கலாம். ஒரு லிமிட் பண்ணணும். ஒருத்தனுடைய இடம் இவ்வளோதான் இருக்கணும், அவனுடைய தோட்டம் இவ்வளோதான், இதுக்கு மேலே வாங்கக்கூடாது, இவ்வளோதான் நகரம், எல்லாமே டிஜிட்டலைஸ்டு கொண்டு வந்துட்டோம்னா இந்த முரண்பாடு நம்ம உருவாக்க முடியாது. கேஷ்லெஸ், அதாவது பணமே இல்லாமல் வெறுமன டிஜிட்டல் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய தன்மை வந்துட்டால் ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ வெளியில் போகுது, எவ்வளோ வருது, எல்லாமே நோட்டட் ஆயிரும். ஒரு லிமிட்டுக்குள்ளே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஒரு சார்பு மக்கள் பெருசாக போயிட்டே இருக்கான். அவன் கடுமையாக உழைச்சா போனான், வாய்ப்பு இருக்கும், அதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அரசினுடைய சலுகையை பெற்று உயர்ந்த இடத்துக்கு போகிறான். இப்படி ஒரு நபர் பெரிய ஒரு பணத்தை சேர்க்கக்கூடியவராக இருந்து கொண்டு ஒருவர் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே சங்கடப்படக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அப்போ இந்த அடிப்படை தேவைகளை நாம் முதல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் உறுதி செய்ய வேண்டும். அது அரசு உத்தரவாதம் கொடுக்கணும். அடிப்படை தேவை எனக்கு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நினச்சா நல்ல ட்ரெஸ்ஸு கிடைக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாதுகாப்பான வீட்டில் இருக்கேன், நான் பருவம் வந்தோடனே எனக்கு நல்ல ஒரு மனைவியோ கணவனோ இருக்காங்க, ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதெல்லாம் நான் வாழ்கிறேன், இது தேவை முடிஞ்சிடுச்சு. இந்த தேவைக்கு மேலே நம்ம யோசிக்க தொடங்குகிறோம். இந்த தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேவை இன்னும் நிரந்தரமாக நீட்டித்து இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம நினச்ச விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த தேவையை தாண்டி இப்போ நான் இட்லி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிரும், அவ்வளோதான். ஆனால் இந்த இட்லியை நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவு, ஒரு நாளைக்கு 5000 ரூபா கொடுத்து சாப்பிட்ற அளவு நான் பொருளாதாரத்தில் வளரணுங்கிறது ஆசையாக மாறுகிறது. ஆசை, நான் இப்படி இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், என்னுடைய வீடு இப்படி இருக்கணும், அப்படி முதல்ல வாழ்வாதாரத்துக்காக போராடுறது ஒரு பக்கம். அதுலேருந்து கொஞ்சம் வந்த பிறகு அடுத்த கட்டம் என்ன போகிறோம், நம்முடைய வீடு எப்படி டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி நான் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம். இந்த ஆசைகள் தீவிரமடையும் போது அது பேராசையாக மாறுகிறது. பேராசை ஆபத்தானது. தேவையும் ஆசையும் கூட நியாயமானது. ஆசை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிறைவேற்றணும். நீங்கள் இதை நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க. அந்த ஆசைப்பட்டது தப்பா ரைட்டான்னு கேட்டால் ஆசைப்படுறது தப்போ ரைட்டுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குரிய தகுதி என்னிடம் இருக்கிறதா, என்னுடைய குடும்பத்துக்கு இருக்கா, என்னால் அதை பண்ண முடியுமா, அது ப்ராக்டிக்கலாக சரியாக வருமா? அப்படி இல்லைன்னா அது நிராசையாக போயிடும். நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே அடைய முடியாது. நம்மளுடைய தகுதியை கூட்டிகிட்டே போகணும். இப்போ நான் ஒன்று ஆசைப்படுறேன் அப்படின்னா நான் என்னுடைய ஆசையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு எனக்கு தகுதி இருக்கா, என்னால் உழைக்க முடியுமா, அதுக்கான பொருள் இருக்கா, சூழ்நிலை இருக்கா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா, எனக்கு நல்ல சப்போர்ட் இருக்கா, இதெல்லாம் பார்த்தும் போது என்னுடைய ஆசையை நிறைவேற்றலாம். அப்படி நம்ம நிறைய விஷயத்துக்கு போகிற போக்கில் ஆசைப்பட்டே போகிறோம். பட்ட ஆசைகள்லாம் நிறைவேற்ற முடியாத போது, நம்ம அதுக்கு தகுதி இல்லாத போது, முயற்சி செய்யாத போது அந்த ஆசைகள் எல்லாம் நிராசையாக போயிடும்.
ஏமாற்றமாக இருக்கும். நம்ம ஒரு ஆசைப்பட்டால் கூட இது என்னால் முடியுமா, இந்த ஆசை இல்லைன்னா என்னால் உயிரோட முடியுமா, இந்த ஆசையை நிறைவேற்றுறதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா, இதனால் எதிர்காலத்தில் எதுவும் ப்ராப்ளம் வருமா, இப்படி நுணுகி ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி நுணுகி ஆராய்ச்சி பண்ணி அதில் கரெக்டாக டிக் பண்ண முடியுது. ஓகே, எல்லாமே கிளியராக இருக்குது, நான் ஆசைப்படலாம், நான் செயல்படலாம், ஓகே, அப்படி ஆசைப்படுறது தப்பு இல்லை. பேராசை என்பது ஆசை நிறைவேற்ற, என்னால் இந்த என்னுடைய ஆசையை செய்யறதுக்கு எனக்கு திறமை இல்லை, ஆனாலும் நான் மனதளவில் இன்னும் பெருசாக வேணும்னு பேராசைப்படுறேன். இயற்கையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அறிவு, உடல் அமைப்பு, புத்திசாலித்தனத்தின் காரணமாக அவனுடைய வசதிகள் கூடுது. ஆனால் நம்ம பேராசைப்படும். பேராசை என்பது ஆசையினுடைய மிகுதிப்பட்ட தன்மை. ரொம்ப யோசிக்கிறது, நம்மளால முடியவே முடியாது. நம்ம யோசிச்சுட்டு இருப்பான், அவன் சாதாரண சைக்கிளில் போயிட்டு இருப்பான், ஒரு ஆடி காரை கண்டு கனவு காங்கிறது தப்பு கிடையாது. ஒரு ஆடி கார் வாங்குற அளவு அவனுடைய திறமையும் தகுதியும் இருந்தால் ஆடி காரை பற்றி அவன் யோசிக்கலாம். ஆனால் இவனால் திறமையே கிடையாது, இவனுக்கு ஒரு உழைக்கவும் மாட்டான், சோம்பேறியா இருக்கான். இவன் ஆடிக்காரை கண்டு கற்பனை பண்ணிட்டு பேராசை பிடிச்சிட்டு செயல்படுறான்னா என்ன ஆகும்? பேராசை பல சிக்கல்களுக்கு உள்ளாக்கிறோம். ஒரு அரசு அதிகாரி பேராசைப்பட்டான்னா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவான். ஒரு பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ அவனுடைய பொருளாதார வழியையும் அதிகாரத்தையும் மையப்படுத்தி பேராசைப்பட்டு செயல்பட ஆரம்பிச்சோம்னா நல்லா இருக்காது, அந்த ஆட்சி நிலை நல்லா இருக்காது. பேராசை பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். பேராசை படவே கூடாது. நம்முடைய தகுதியை மீறி கற்பனையாக ஒன்றை நினைத்து கொண்டு நம்ம அந்த குறுக்கு வழியில போறது தான் பேராசை. பெரும்பாலும் குறுக்கு வழியிலே ஒருவனை செல்ல வைக்கும். ஷார்ட்கட்டில் தான் போவான். அப்படியே அவன் எந்த இடத்துல போவானோ அப்படியே பார்த்தீங்கன்னா குறுக்கு வழி எப்படியா கண்டுபிடிப்பான். லஞ்சம் வாங்கிடலாமா, வீட்டில் மனைவி ஒரு 55 இன்ச்சு டிவி வாங்கணும்னு சொன்ன உடனே ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஃபைல் வந்துன்னா 55,000 ரூபா 1 லட்ச ரூபா கொடுப்பா, நான் உனக்கு ஃபைல் கையெழுத்து போடுறதுன்ட்டு 1 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிடுவான். அந்த லஞ்சத்தை வாங்கி டிவி வாங்கிடுவான். அப்போ பேராசை என்பது ஒருவனை தவறு செய்ய வைக்கிறது. அப்போ சார், அப்போ நீங்கள் எல்லாருமே அம்பானி அப்படி இப்படிலாம் வளர்றாங்களா? படிப்படியாக முன்னேறி போகணுமே தவிர உழைப்பாலும் அறிவாலும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் பயன்படுத்தி எந்த பணம் சம்பாதித்தாலும் அதில் ஒரு அறத்தை மெயின்டைன் பண்ணி நம்ம அந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும். குறுக்கு வழியில் போய் சம்பாதிக்கிறது, பெரிய பணக்காரனாக தன்னை காமித்துக் கொள்வது ஒன்றும் இல்லை. யார் செத்தாலும் 6 அடி நிலம்தான். ஒரு மனிதன் தன்னுடைய இறப்பைக்கு மேலே ஒன்றும் திணிக்க முடியாது. இந்த உயிர் உடம்புல தங்குறதும் தங்காமல் இருக்கிறதையும் யாரும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. யாரும் இந்த உடலில் உயிரை நிப்பாட்ட முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரணம், எல்லோரும் ஒரே மாதிரி சுவாசம். இல்லை பெரிய பணக்காரனாக இருக்கான், அவன் தலையை ஓப்பன் பண்ணி உள்ள சாப்பாடாக போட முடியும், வாய் வழியாக தான் சாப்பிட முடியும். யதார்த்தம் என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் அப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். நம்முடைய நிலையில் தெளிவாக இருந்தாலே ஒரு ஹாப்பியான லைஃப்பை நம்மளால் முன்னெடுக்க முடியும். பேராசை, இந்த பேராசையும் தாண்டி நமக்கு வர்றது பற்றுதல். நிறைய விஷயங்கள்ல நம்ம பற்று வந்துடும். அட்டாச்மெண்ட். பற்று அப்படிங்கிற சொல்லே பசை என்ற சொல்லினுடைய ரூட் வேர்டு தான். பசை என்ற சொல்லு தான் பற்று. இந்த பசை போட்டு ஒட்டுவாங்க, அது பிறகு பத்து போடுறதும்பாங்க. அந்த பத்து போடுறது என்பது ஒட்டுவது. அப்படி ஒட்டு பற்று என்பது நம்மளை பிடிச்சிக்கிடும். இந்த அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா வலிக்கும். அட்டாச்மெண்ட் நீங்கள் ஒரு நபர் மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ வேற ஏதோ ஒன்றின் மேலே அட்டாச்மெண்ட் வச்சிங்கன்னா அந்த பொருளையோ அந்த நபரோ வேற ஒருவருக்கு போகும்போது உங்களுக்கு பயங்கரமாக வலிக்கும். அந்த அட்டாச்மெண்ட் என்பது அந்த பேராசையினுடைய உச்சபட்ச ஒரு நிலை. பற்றுதல், அவன் பணத்தின் மேலே அதிகமான பற்று வச்சிருவான். இப்படி அப்போ அந்த பற்று அதிகமாகும் போது அவன் சமூக விரோத செயல்களை செய்ய தொடங்குவான். அந்த பற்றுக்கு எதிராக வேற யாரும் செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. அவன் எந்த பொருள் மேலேயோ நபர் மேலேயோ பற்றுதல் வச்சிருந்தான்னா அதுக்கு எதிராக யாரும் உங்களுக்கு வந்தாங்கன்னா அவர்களை என்னன்னாலும் செய்ய தயாராகுவான். அந்த அட்டாச்மெண்ட் என்பது ஒரு வகையான உளவியல் நோய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்ம இருக்கிறோம் ஜஸ்ட் ஹாப்பியாக. ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நம்ம மரணம் வரப்போகுது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம்டு. அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு கணப்பொழுதும் ஆனந்தமாக இருப்பது நம்முடைய பொறுப்பு. தேவை, ஆசை, பேராசை, பற்றுதல், இதுக்கான டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. தேவைப்படுங்க, நியாயமான ஆசைகள் படுங்க, உங்களுக்கு தகுதி இருந்தால் ஆசைப்படுங்க, சந்தோஷமாக வாழுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.